என்ன ஆல் கேரளா பாய்ஸ் மல்லூஸ் மலையாளிஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டாச்சா? அம்மா அப்பா அம்மட்டே அப்பண்டே பந்தா மோனே அப்புறம் என்னது பூரி பாரி அப்புறம் என்னெல்லாமோ போடுவீங்களா தை ஒளி வேற என்னெல்லாம் போடுவீங்க இருங்க நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னது மஞ்சட்டி பூரி, அப்புறம் அம்பி கண்டி பாண்டி கரிம்பரை கஞ்சாமதில் பந்தா கழையப்பே ஃபண்டே இது இன்னொன்று என்னென்னமோ போட்டிருக்கீங்க பாதி புரி மிர்ரே இதெல்லாம் போட்டிங்களா? சந்தோஷமா? இதெல்லாம் போட்டதுனால உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் ஒரு ரூபா குடியிருக்கடா? இல்லை உங்கள் அரிசி பானை அரிசி பருப்பு எண்ணெய் இதில் ஏதாவது குடியிருக்கா? ஒன்றும் கூடாது, பிரயோஜனம் இல்லைடா. நீங்கள் பாட்டுக்கு இப்படி கெட்ட வார்த்தை போட்டே இருங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளும் ஒரு 10 பேர் பப்ளிசிட்டி கூடுது. உண்மையுமே தான்டா. நீங்கள் ஒன்றும் நினைப்பீங்க உங்கள் ஊர்லேருந்து துபாகூரா கால் பண்ணி எங்களுக்கு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு பேசி கலாச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரோக்ராமே இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா? வெங்காயங்களா, நீங்கள் இப்படி போட போட எங்களுக்கு இன்னும் ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகுதுடா. இப்போ அண்ணனுடைய பப்ளிசிட்டி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நல்லா திட்டுங்க. ஆனால் உங்களுக்கு திட்டுறதுனால உங்களுக்கு நேரம் தான் வேஸ்ட்டு. ஆனால் அண்ணனுக்கு பப்ளிசிட்டி மஸ்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங்? எங்கே தெரியுதோ இல்லையோ, நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை மட்டும் தான் வாசிக்க பழகிருக்கீங்க, பேச பழகிருக்கீங்க, கமெண்ட் போட பழகிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல வார்த்தைலாம் எங்களை மாதிரி ஆளுங்க பேசலாம்லாம் புரியாது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கடா, தமிழில் இருக்கிறது பூரா முக்கால்வாசி சூப்பர் வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப கிடையாது. நீங்கள் தான் நிறைய கெட்ட வார்த்தைகளை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் லாங்குவேஜில் முக்கால்வாசி கெட்ட வார்த்தை தான் இருக்காடா, நல்ல வார்த்தை எதுவும் கிடையாதா? எங்கள் இதில் அப்படி கிடையாது. திருக்குறள், திருவாசகம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, என்ன எத்தனை காவியங்கள் தெரியுமாடா? அப்புறம் சில பேர் போடுறீங்களே என்னமோ கேரளான்னு போடாத இனிமேல் தமிழ்னு போடுன்னு. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? கேரளா என்ன தனியாக அப்படியே வானத்துலேருந்து குதிச்சு வந்து மாநிலம் உங்கள் ஸ்டேட் உருவாயிடுச்சுன்னு நினச்சிட்டீங்களா? அப்படியே அறிவு விட்டாங்களா? சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தாண்டா இந்த 4 ஸ்டேட்டும் இருந்தது. ஆந்திரா தனியாக கிடையாது, கர்நாடகா தனியாக கிடையாது, கேரளா தனியாக கிடையாதுடா. தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்டாக தான் இருந்தது, தெரியுமா? விஷயம் தெரியாமல் வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க வெங்காயங்களா. மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த 4 ஸ்டேட்டும் சேர்ந்து, புரியுதா? அதனால் நான் இருக்கிற சென்னை இருக்கு பாரு, இதுதான் தலைமையாகவே உங்களுக்கு. முன்னாடிலாம் இங்கே வந்து தான் நீங்கள் கோர்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்களாம், தெரியுமா? ஹைகோர்ட்லாம் உங்கள் பஞ்சாயத்துலாம் இங்கே தான் ஓடிட்டு இருந்தது. அதேமாதிரி எங்கேயாவது ஃப்ளைட் ஏறணுனாலும் இங்கே தான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ தானே அங்கே ஏர்போர்ட் வந்துருக்குடா. ஐயோ சி, சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க ஒன்றும் தெரியாமல். இப்படியே இருந்தீங்கன்னா வேலைக்கு